நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாகட்டும் இல்லை மற்றவங்களாகட்டும் முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் ஒரு சின்ன வீடியோவோ அண்ணாமலை அவர்கள் அதை எடுத்து அழகாக ஒரு கிளிப்பாக போட்டார். நீ பீகார் தானே போற, பீகாரில் நீ என்னென்ன பேசியிருக்க அப்படின்னு போட்டுட்டு ஹிந்தியில் வந்து சப்டைட்டிலும் போட்டு தான் அனுப்பி விட்டுருக்காரு நம்ம அண்ணாமலை அவர்கள். இன்னொரு டவுட் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் இருக்கக்கூடிய பாஜகவினர்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸ்டாலின் வரும்போதே வந்து எங்களை என்னென்னலாம் சொல்லியிருக்க நீ எப்படி நீ பீகாருக்குள்ள வரலாம் அப்படின்ட்டு சும்மா கோ பேக் ஸ்டாலின் போட்டு ட்ரெண்ட் ஆகியிருக்கணுமா இல்லையா? பண்ணல. அது ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல. சரி, ஓகே, என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்எஸ் பாரதி சொல்லவே தேவையில்லை. எப்போ பார்த்தாலுமே வந்து அவனுக்கு முட்டாளுங்க அறிவில்லாதவனுங்க அப்படின்னு சொன்னாரு. KN நேருமே அவருமே என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய தமிழர்களை கம்பேர் பண்ணும்போது அவனுக்கு வந்து முட்டாள்கள் தானே, ஏன்னா எல்லாமே காப்பி அடிக்கிறதுக்கு தானே வந்து அவனுக்குலாம் வந்து பிரபலமானவனுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம துரைமுருகன் அவனுக்கு குளிக்க மாட்டானுங்க, 5 நாள் ட்ரெயின்ல போனாலும் குளிக்க மாட்டானுங்க, பார்க்க போட்டு அசுத்தமா இருப்பானுங்க அப்படின்னு சொன்னவங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தயாநிதி மாறன் அவர்கள்லாம் வந்து நம்ம சுந்தர் பிச்சையெல்லாம் தமிழ் கற்றுக்கிட்டவர் தான், ஹிந்தி தெரியாது, இருந்தாலும் வேர்ல்டு லெவலில் இருக்கிறாரு. ஆனால் அந்த பீகாரிகெல்லாம் நம்ம வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தமிழ் கற்றுக்கிட்டு வந்து பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க, கக்கூஸ் கழுவிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொன்னார். இது ஒருபடி மேலே போய் டிஆர்பி ராஜாலாம் வந்து பீகாரி சார் ரேபிஸ்ட் அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. இந்த அளவுக்கு பேசிட்டு எப்படி ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்கிருந்து தைரியமாக பீகாருக்கே போய் பேசுறாரு அப்படிங்கும்போது அங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் தான் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்குது. பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறது, இங்க வந்து தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரோம், சாலையை பெருக்கிறான், கக்கூஸ் கழுவுறான். இதுதாங்க ஹிந்தி படிச்சா ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கல. ஹிந்தி நம்ம ஊர்ல கோயம்புத்தூர்ல போய் பாருங்க, பானிபூரி வச்சுக்கிறோம், எந்த கடை யாரு எல்லாம்